Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே சுவையான கோபி 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினோன்னு எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் வேக விட்டுட்டோம், அது ரொம்ப ஒரு மாதிரி வெந்து போயிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விடலாம். லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஏதாவது பூச்சிகள் இருந்துச்சுன்னா அது மேலே வந்து மிதங்கிரும், ஈஸியாக வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். ஊறினோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோள மாவு வந்து சேர்த்துக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது கூட வந்துட்டு 65 மசாலா கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். 65 மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலேயே காரம் உப்பு எல்லாமே அடங்கிடும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சும்மா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு நல்லா ஒரு ஹாஃப் லெமனை வந்து நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க. லெமன் வந்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒரு லைட் புளிப்பு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு மசாலா வந்து உதிராமல் நல்லா ஒட்டி வரும். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 65 மசாலா கொஞ்சம் இருக்கும், ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம கையாலேயே வந்து லைட்டாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம், கட்டிகள் இல்லாமல். ஏன்னா ஒரேடியாக நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒட்டாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி. சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு இன்னும் கெட்டித்தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு பூ இங்கே வந்து எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்கு. சின்ன பூ தான் வாங்கியிருந்தோம், ஸோ அதுதான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த மசாலா படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லா பூவும் வந்து நல்லா வந்து மசாலா உள்ளே படுற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம 15 to 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 15 to 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி எடுத்துடணும். ஸோ அதோட நம்ம வந்து காலிஃப்ளவர் 65 வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது நம்ம ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எதோடு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் நம்ம சேனலில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.